அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் டயக்னலைசேஷன்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் பாருங்க, T is a mapping from P2R to P2R. அது என்ன சார் P2R அப்படின்னா, சப்போஸ் இந்த Pன்றது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா சார் பாலினாமியல். Pன்றது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா பாலினாமியல். தென் -2 கொடுத்துருக்கோம். ஸோ P suffix 2, இது 2ன்றது என்னன்னு சார்னா செகண்ட் ஆர்டர். என்னோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர்னு சொல்லலாம், இல்லை செகண்ட் டிகிரின்னு கூட சொல்லலாம். செகண்ட் டிகிரி பாலினாமியல். ஓகேங்களா? தென் ரெண்டுமே சேம் தான். ஸோ அதை நம்ம டி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்கோம், ஒரு பாலினாமியலாக டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஃபைண்ட் ஐகன் வேல்யூஸ் ஆஸ் வெல் as கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டார்ஸ். எதை பேஸ் பண்ணி சார்? வித் ஸ்டாண்டர்ட் பேசிஸ். ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ஆஃப் P2R. முதல்ல நமக்கு ஸ்டாண்டர்ட் பேசிஸ் என்னன்னு தெரியணும். So the clearly polynomial, அப்போ standard basis for second degree polynomial. Second degree polynomial என்னன்னு நமக்கு முதல்ல தெரியணும். ஓகேங்களா? அதாவது ஸ்டாண்டர்ட் பேசிஸ் யூஸ்வலாக நம்ம பேசிஸை கேபிட்டல் பின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். பேசிஸை கேபிட்டல் பின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ செகண்ட் டிகிரின்றதுனால 1x தென் எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா செகண்ட் டிகிரி வரணும் இல்லைங்களா? அதனால் 1x எக்ஸ் ஸ்கொயர். சப்போஸ் ஃபர்ஸ்ட் டிகிரியாக இருந்துச்சுன்னா எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, பேசிஸ் b is equal to 1x மட்டும் இருக்கும். அதாவது என்னோட ஃபார்மெட் எப்படி சார் இருக்குன்னா, f of x அந்த பாலினாமியல் டிஃபைன் பண்ணும்போது ஏன்றது கான்ஸ்டன்ட்டு ப்ளஸ் பின்ற கான்ஸ்டன்ட் கூட எக்ஸ், என்னோட பவர் 1ன்னு சொல்லுவோம். இது ஃபர்ஸ்ட் டிகிரி பாலினாமியல். செகண்ட் டிகிரி பாலினாமியல் எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, சப்போஸ் f of xன்னா a plus b x plus c x ஸ்கொயர், இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணுவோம் செகண்ட் டிகிரி பாலினாமியல். இப்போ செகண்ட் டிகிரி பாலினாமியல்னா a இருக்கணும், b இருக்கணும், c இருக்கணும். அதாவது கான்ஸ்டன்ட் டேர்ம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், அதுதான் நம்ம 1x எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சார் ஃபைன் பண்ணணும்னா, மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டுக்கு மாற்றணும். முதல்ல ஸ்டெப் 1 ஸ்டாண்டர்ட் பேசிஸ் எழுதியாச்சு. ஸ்டெப் 2 என்ன சார்னா இமேஜ் ஃபைன் பண்ணணும். ஸோ இமேஜ் கரஸ்பாண்டிங் டு தி பேசிஸ், இமேஜ் ஃபார் த கிவன் பேசிஸ். ஸோ நம்ம கையில் 3 பேசிஸ் இருக்கு, 1x எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 3 இமேஜ் நமக்கு கையில் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இமேஜ் 1, அதாவது நமக்கு டி எப்படி சார் டிஃபைன் பண்ணியிருக்கோம்னு பாருங்க. டிரான்ஸ்ஃபார்மேஷன் f of xன்றது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்? ஸோ f of x plus x plus 1 along with f dash, first derivative of x. இப்படி தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஃபங்க்ஷனை. ஓகேங்களா? ஸோ முதல்ல கேஸ் 1, அதாவது ஃபார் பேசிஸ் f of x equals to 1. அப்போ f of x equals to 1 போடும்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் t எப்படி கன்வெர்ட் ஆகுன்றது பார்க்கணும். ஸோ t of f of x, இந்த f of x பதில் என்ன சார் பண்ணுறோம்? இது வேணா ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கூட எடுத்துக்கலாம் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக. அப்போ 1 எப்படி ரீரைட் ஆகுன்னு பாருங்க. f of x பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ f of x 1 அப்படின்னா கான்ஸ்டன்ட், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக 0. ஏன்னா f of xன்றது 1, அது ஒரு கான்ஸ்டன்ட், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கலி 0. அப்போ ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. f of xக்கான வேல்யூ 1 பிளஸ் x பிளஸ் 1 அப்படியே தான் இருக்கும். f dash of xக்கு வேல்யூ 0. அப்போ 0 இன்ட்டு எனி வேல்யூ ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போ பேலன்ஸ் டைம் ஒன்லி 1 மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த 1ன்றதை பாலினாமியல் ஃபார்மெட்டில் ரீரைட் பண்ணணும். இது எப்படி சார் பாலினாமியல் ஃபார்மெட்டில் ரீரைட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கான்ஸ்டன்ட் 1 பிளஸ் 0x பிளஸ் 0x ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா சார்? ஏன்னா இந்த 1ன்றதை 1 பிளஸ் 0 டைம் எக்ஸ் 0 டைம் எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கலாம். அப்போ இதிலிருந்து நம்ம ஒரு காலம் வெக்டார் ஃபைன் பண்ணா, ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டேர்மு, தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் 1, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் 0, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 0. இப்போ மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் காலத்தை கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா தி இமேஜ் ஃபார் f of x equal to 1. ஸோ அடுத்தது ரெண்டாவது இமேஜ் கேஸ் 2. ஸோ பேசிஸ், ரெண்டாவது பேசிஸ் f of x equals to x. ரெண்டாவது பேசிஸ் பார்த்தீங்கன்னா f of x equals to xன்ற பேசிஸ். ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்கான f dash of x.
ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 எப்படி ரீரைட் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸை போடுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்க்கான வேல்யூ எக்ஸ். அப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு. அப்போ எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுங்க. ப்ளஸ் ஆல்ரெடி எக்ஸ் ப்ளஸ் 1 டிஃபால்ட்டாக இருக்கு. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ 1. இப்போ என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. எக்ஸு ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். இதை இன்னும் சிம்பிளாக ரீரைட் பண்ணால் 1 ப்ளஸ் 2xன்னு கிடைக்கும். சரிதானே சார்? 1 ப்ளஸ் 2xன்னு கிடைக்கும். நம்ம வேணால் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக 0x² ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏபிசி 3 வரணும் இல்லைங்களா? அப்போ இதனோட மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் காலம் வெக்டார் ஃபார்மேட்டில் எழுதுனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏ கான்ஸ்டன்ட் 1, இது கான்ஸ்டன்ட்டு, தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2, x²ஓட கோஎஃபிஷியன்ட் 0. இப்போ மேட்ரிக்ஸோட 2வது காலம் எழுதிட்டோம். இப்போ கேஸ் 3 தேர்ட் பேசிஸ்க்கு போங்க. ஸோ கேஸ் 3. ஸோ ஃபார் த பேசிஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு x². ஸோ இந்த பேசிஸுக்கான இமேஜ் ஃபைண்ட் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x². அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன சார் ஆகும்? x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணா வெரி சிம்பிள் 2x இல்லைங்களா? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ சிம்பிளி 2x. அப்போ இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கான வேல்யூ x² இல்லைங்களா? அப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு. அப்போ அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. x² ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 கூட எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் ப்ளஸ் 1 கூட எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கான வேல்யூ 2x சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ 2x உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. அப்போ x² அப்படியே தான் சார் இருக்கும். 2x உள்ள தள்ளி விட்டா என்ன சார் ஆகும்? ப்ளஸ் 2x² ப்ளஸ் 2xன்னு ஆகும். இதை நம்ம ரீரைட் பண்ண என்ன சார் ஆகும்? x² ப்ளஸ் x². அப்போ 3x² ப்ளஸ் 2xன்னு கிடைக்கும். இது இன்னும் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு நான் ரீரைட் பண்ணா 0 கான்ஸ்டன்ட் டேமே கிடையாது. ஸோ 0 ப்ளஸ் 2 டைம் எக்ஸ் ப்ளஸ் 3 டைம் x² கிடைக்கும். சரிங்களா சார்? ஏன்னா கான்ஸ்டன்ட் டைம் இல்லை. ஸோ 0 ப்ளஸ் 2 டைம் எக்ஸ் 3 டைம் x². அப்போ இது மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு மாற்றினா ஃபர்ஸ்ட்ல கான்ஸ்டன்ட் டேர்மு, தென் எக்ஸ், தென் x². இப்போ கான்ஸ்டன்ட் டைம் 0, எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் 2, x² கோஎஃபிஷியன்ட் 3. அப்போ 3 காலம் வெக்டார் கிடைச்சதுக்கா சார் நமக்கு? அவ்வளோதான். இப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதிடலாம். ஸோ நவ் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பேஸ்டு ஆன் ஸ்டாண்டர்ட் பேசிஸ். நம்ம இந்த மேட்ரிக்ஸை நம்ம கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கலாம், நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் காலம் என்ன சார் கிடைச்சது? 1 0 0 1 0 0. செகண்ட் பாருங்க 1 2 0 1 2 0. தேர்ட் ஒன் பாருங்க 0 2 3. சரிங்களா சார்? இப்போ மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் கேட்டால் நம்ம இதோட எழுதிருக்கலாம். ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்கோம்? ஐகன் வேல்யூ அண்ட் ஐகன் வெக்டார் கேட்டிருக்கோம். இப்போ நம்மளோட டார்கெட் என்ன? இந்த மேட்ரிக்ஸை மட்டும் எடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் ஐகன் வேல்யூஸ். ஸோ ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சிஹெச் ஈக்குவேஷன் போகணும். பட் இது பார்த்தீங்கன்னா 3x3 மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கு. 3x3 மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கு. இங்கே இந்த மேட்ரிக்ஸை பாருங்க. ஸோ மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா கிளியர்லி திஸ் இஸ் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். எடுத்துமா கவுத்துமா நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணக்கூடாது சார். மேட்ரிக்ஸை முதல்ல பார்க்கணும். ஏன்னா பிலோ த டயகனல் வேல்யூ எல்லாமே 0. ஜீரோனா இந்த மேட்ரிக்ஸை நம்ம அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ மேட்ரிக்ஸ் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி, ஐகன் வேல்யூஸ் அப்படின்றது என்ன சார் அப்படின்னா, ஐகன் வேல்யூஸ் ஈக்குவல்ஸ் டு டயகனல் எலமெண்ட்ஸ் தான். ஐகன் வேல்யூஸ் ஆர் நத்திங் பட் சிம்பிளி டயகனல் எலமெண்ட்ஸ் தான். ஓகேங்களா? அப்போ இங்கே ஐகன் வேல்யூஸ் டேரக்டாக எழுதிடலாம் சார். நம்ம மேபி ஐகன் வேல்யூ நம்ம lambda 1 ஈக்குவல்ஸ் டு 1, lambda 2 செகண்ட் ஐகன் வேல்யூ 2, தேர்ட் ஐகன் வேல்யூ lambda 3 is equal to 3. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஐகன் வெக்டார்ஸ் ஃபைண்ட் பண்ணும் சார். ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? தென் ஐகன் வெக்டார்ஸ். அது எப்படி சார் ஐகன் வெக்டார்ஸ் ஃபைண்ட் பண்ணுறது கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள் சார். A minus lambda I into V denotes vectors equals to 0. ஸோ ஏன்றது கிவன் மேட்ரிக்ஸ். நம்ம கையில் என்ன மேட்ரிக்ஸ் வச்சிருக்கோமோ அந்த மேட்ரிக்ஸ் தான்.
லாம்டான்றது ஐகன் வேல்யூ, ஐன்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், வின்றது வெக்டார்ஸ் ABC. இது ரொம்ப சிம்பிளா எப்படி சார் எழுத முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேஞ்ச் எங்க சார் வரும்னா டயகனல்ல மட்டும் தான் சார் சேஞ்ச் ஆகும், ரீமைனிங் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். டயகனல் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அதாவது எப்படி சார் சேஞ்ச் ஆகும்னா 1 மைனஸ் லாம்டா 1 0 0 2 மைனஸ் லாம்டா தென் 2 தென் 0 0 3 மைனஸ் லாம்டா. ஸோ டயகனலில் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். வின்றது வெக்டார்ஸ் லைக் A B C ஈக்குவல்ஸ் டு 0 0 0. ஓகேங்களா? ஸோ இப்போ 3 கேஸ், 3 ஐகன் வேல்யூ இருக்கிறனால 3 டிஃப்ரெண்ட் கேசஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ கேஸ் 1ல பாருங்க, லாம்டாக்கு வேல்யூ 1 ரீப்ளேஸ் பண்ணுங்க. இந்த மேட்ரிக்ஸ், அதாவது கேபிட்டல் ஐன்ற மேட்ரிக்ஸ் எப்படி ரீப்ளேஸ் ஆகுதுன்னு பாருங்க. ஓகேங்களா? ஸோ 1 மைனஸ் லாம்டாக்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்றோம். அதாவது 1 1 1 ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும் சார்? 1 மைனஸ் 1னா 0 ஆயிடும். தென் 1 தென் 0 தென் 0 இங்க 2 மைனஸ் 1 ரீப்ளேஸ் பண்றோம். 2 மைனஸ் 1னா 1 தென் 2 அப்படியே தான் இருக்கும். 0 0 3 மைனஸ் 1னா 2 ஆயிரும் இல்லைங்களா சார்? தென் A B C தென் 0 0 0 இப்படி இருக்கட்டும். ஓகேங்களா? தென் இப்போ நம்மளோட எய்ம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டார் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டார். இந்த ஐகன் வெக்டார் ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்றோம்னா கோஃபேக்டார் மெத்தட் யூஸ் பண்றோம். கோஃபேக்டார் ஆஃப் ரோ 1 யூஸ் பண்றோம். ரொம்ப குயிக்கஸ்ட் வே, கோஃபேக்டார் ஆஃப் ரோ 1 யூஸ் பண்றது ரொம்ப குயிக்கஸ்ட் வே டு கெட் த ஐகன் வெக்டார். அதாவது எப்படி சார்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 3 மேட்ரிக்ஸ் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். 0 1 0 0 1 2 0 0 2. இந்த கோஃபேக்டர் ஃபைண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா இந்த 3 டைம் எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. சிங்கிள் மேட்ரிக்ஸ் வச்சு நம்மளால ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுறதுக்காக 3 டைம் இந்த மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கேன். 0 1 0 0 1 2 0 0 2. உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா இதெல்லாம் வேண்டியதில்லை சார், நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் எழுதியிருக்கிறேன், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டார். ஸோ பிளஸ் மைனஸ் பிளஸ், யூஸ்வலாக இப்படி தான் சார் எழுதுவோம், பிளஸ் மைனஸ் பிளஸ்ன்னு எழுதுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இந்த எலிமெண்ட்டுக்கானது, 0ன்ற எலிமெண்ட்டுக்கானது கரஸ்பாண்டிங் ரோவை டெலிட் பண்ணிருங்க, காலம் டெலிட் பண்ணிருங்க. அப்போ 1 into 2னா 2 மைனஸ் 0 2 மைனஸ் 0. தென் ரெண்டாவது எலிமெண்ட்டுக்கு வாங்க, கரஸ்பாண்டிங் ரோவை டெலிட் பண்ணிருங்க, கரஸ்பாண்டிங் காலத்தை டெலிட் பண்ணிருங்க. அப்போ 0 into 2னா 0 தான். தென் இந்த கிராஸ் மல்டிப்ளை 0 into 2னாலும் 0 தான். தென் தேர்ட் எலிமெண்ட்டுக்கு வாங்க, கரஸ்பாண்டிங் ரோ டெலிட் பண்ணுங்க, கரஸ்பாண்டிங் காலம் டெலிட் பண்ணுங்க. இப்போ 0 into 0 0 into 1. இப்போ 0 மைனஸ் 0. அப்போ என்ன சார் கிடைக்கும் நமக்கு? 2 0 0ன்னு கிடைக்கும். இந்த 2 0 0ன்றதை நம்ம சிம்பிளா 1 0 0ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா த்ரூ அவுட் 2ஆல் நம்மளால டிவைட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து கம்பல்சரி கிடையாது சார், இது நாட் நெசசரி. இது தேவையில்லாத ஸ்டெப்ஸ் தான். எதுக்கு போட்டிருக்கேன்னா உங்களுக்கு புரியறதுக்காக போட்டிருக்கேன். கான்ஃபிடன்ட் இருந்துச்சுன்னா டைரக்டா மேட்ரிக்ஸ்ல இருந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா இங்கே எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது கோஃபேக்டர் ஆஃப் ரோ 1 மெத்தட். ஓகேங்களா? தென் கேஸ் 2. அது என்ன சார் கேஸ் 2னா செகண்ட் ஐகன் வேல்யூ. ஸோ வென் லாம்டா is equal to 2. இப்போ லாம்டா ஈக்குவல் டு 2ங்கும் போது எங்க சார் சேஞ்ச் ஆகுனா இந்த டயகனல்ல மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், ரீமைனிங் எல்லாம் அப்படி எழுதிக்கலாம் இல்லைங்களா? அப்போ அந்த டயகனல் மட்டும் அதே ஈக்குவேஷன் நம்பர் 1 தான். ஸோ டயகனல்ல மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், ரீமைனிங் எல்லாம் எழுதிக்கலாம். அப்போ 1 0 0 இங்கே 2 அப்படிதான் இருக்கும். தென் 0 தென் 0 இருக்கும் இல்லைங்களா? as it is A B C அப்படியே இருக்கட்டும், ஈக்குவல்ஸ் டு 0 0 0. இப்போ இந்த டயகனல் வேல்யூஸ்ல லாம்டாக்கு பதிலாக 2 ரீப்ளேஸ் பண்ணும். லாம்டாக்கு பதிலாக 2 ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க. ஸோ 1 மைனஸ் 2னா மைனஸ் 1 கிடைக்கும் இல்லைங்க? 1 மைனஸ் 2னா மைனஸ் 1, 2 மைனஸ் 2 இங்கே 0 ஆயிரும். இங்கே 3 மைனஸ் 2னா 1 கிடைக்கும். அப்போ மைனஸ் 1 0 1 ரீப்ளேஸ் பண்ணும், மைனஸ் 1 0 1 ரீப்ளேஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அகெயின் இதே கோஃபேக்டர் மெத்தட் தான். ஸோ இதே கோஃபேக்டர் மெத்தட் போடும்போது பாருங்க 1 into 0 மைனஸ் 0, இந்த 1 போட்டாலும் 0. இந்த இடத்துல கோஃபேக்டர் யூஸ் பண்ணீங்கன்னா கோஃபேக்டர் ஆஃப் ரோ 1 என்ன சார் கிடைக்குன்னா சிம்பிளி 0 0 0ன்னு கிடைக்கும். 0 0 0 கண்டிப்பா வரக்கூடாது, ஏதோ ஒரு எலிமெண்டாவது இருக்கணும்.
ஏன் சார் அந்த மாதிரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ரோலையும் பாருங்க 0 0, இங்கே பாருங்க 0 0 இருக்கு. நீங்கள் கோஃபேக்டர் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 0 தான் வரும். அப்போ என்ன சார் பண்ணுறதுன்னா லைட்டாக இந்த மேட்ரிக்ஸை ஆல்டர் பண்ணுங்க. எப்படி சார் ஆல்டர் பண்ணுறதுன்னா ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ செகண்ட் ரோ முன்னாடி கொண்டு போயிட்டேன் 0 0 2 முன்னாடி கொண்டு போயிட்டேன். தென் -1 1 0 ஆஸ் இட் இஸ் தேர்ட் ரோ 0 0 1 அப்படி இருக்கட்டும். ஓகேங்களா? ஏன்னா லைட்டாக இந்த ரோ மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். ரோ 2வையும் ரோ 1ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ கோஃபேக்டர் கண்டுபிடிங்க. இப்போ கோஃபேக்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஒன்ஸ் அகெயின் அதே தான் செகண்ட் ஐகன் வெக்டார். ஸோ ஐகன் வெக்டார் செகண்ட் ஐகன் வெக்டார் அதே லாஜிக் தான், பிளஸ் மைனஸ் பிளஸ். ஓகேங்களா? பிளஸ் மைனஸ் பிளஸ். இப்போ 0க்கானது பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் ரோ விட்டுருவோம், தென் காலம் விட்டுருவோம். அப்போ என்ன சார் இருக்கும் 1 0 0 1 இருக்கும். அப்போ என்ன சார் ஆகும் 1 -0 கிடைக்கும். சரிதானே சார்? கரஸ்பாண்டிங் ரோ விட்டுறணும், கரஸ்பாண்டிங் காலம் விட்டுறணும் இல்லைங்களா? அப்போ 1 × 1 0 × 0 கிடைக்கும். தென் இந்த 0க்கு வாங்க, செகண்ட் எலிமெண்ட் கரஸ்பாண்டிங் ரோ டெலிட் பண்ணிடுவோம், கரஸ்பாண்டிங் காலம் டெலிட் பண்ணிடுவோம். இப்போ -1 × 1 அப்போ இங்கே -1 ஆகும். சரிதானே சார்? என்ன செகண்ட் எலிமெண்ட் கரஸ்பாண்டிங் ரோ டெலிட் பண்ணிடுவோம், கரஸ்பாண்டிங் காலம் டெலிட் பண்ணிடுவோம். பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க, -1 1 0 0. அப்போ -1 -0 கிடைக்கும். இந்த 2க்கு வாங்க சார், 2 எலிமெண்ட்டுக்கு வாங்க, இதுவும் கரஸ்பாண்டிங் காலம் டெலிட் பண்ணிடுவோம், ரோ டெலிட் பண்ணிடுவோம். அப்போ 0 0 தான். இதுக்கு மட்டும் 0 0 கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க சார். 2வை பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் டெலிட் பண்ணிடுங்க. -1 × 0 0 × 1 அப்போ ரெண்டுமே 0 தான். இப்போ பாருங்க என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, இங்கே 1 இருக்கும், ஷெட்யூல் பண்ணி இங்கே பேலன்ஸ் டே -1 இருக்கும் சார். இந்த மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது என்ன சார் ஆகும், +1 ஆயிரும். அப்போ 1 1 0ன்னு கிடைக்கும். கரெக்டாக தானே சார்? ஏன்னா இங்கே பேலன்ஸ் டே 1 இருக்கும், இங்கே -1 இருக்கும். இந்த -1 உள்ள போச்சுன்னா +1 ஆயிரும். இது ஐகன் வெக்டார் 2. Then case 3. So third case. So case 3. So when lambda is equal to 3. அதே ஈக்குவேஷன் நம்பர் 1 எப்படி நம்ம ரீரைட் பண்றோம்னு பாருங்க. ஸோ மறுபடியும் சொல்றேன் சார், சேஞ்ச் டயகனலில் மட்டும்தான் இருக்கும், ரீமைனிங் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். டயகனல் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அப்போ 1 0 0 2 அப்படியே தான் இருக்கும். தென் 0 0. இப்போ லேம்டாக்கு என்ன சார் போடுறோம், 3 போடுறோம். as it is ABC then equate to 0 0 0. ஓகே, அப்போ டயகனலில் மட்டும்தான் சார் சேஞ்ச் ஆகும். லேம்டாக்கு பதிலாக 3 ரீப்ளேஸ் பண்ணுங்க. இதான சார் ஈக்குவேஷன் நம்பர் 1. லேம்டாக்கு பதிலாக 3 ரீப்ளேஸ் பண்ணுறோம். லேம்டா வரக்கூடிய இடத்துல 3. அப்போ என்ன பாருங்க சார், 1 - 3 என்ன சார் ஆகும், -2 ஆயிரும். தென் 2 - 3 என்ன சார் ஆகும், -1 ஆயிரும். தென் 3 - 3 0 ஆயிரும். அப்போ -2 -1 0ன்னு நம்ம டயகனலில் ரீப்ளேஸ் பண்ணணும் இல்லைங்களா? இப்போ டயகனலில் -2 -1 0ன்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல கோஃபேக்டர் ஃபைண்ட் பண்ண என்ன சார் ஆகுன்னு பாருங்க. கோஃபேக்டர் ஆஃப் ரோ 1 ஃபைண்ட் பண்ணீங்கன்னா ஒன்ஸ் அகெயின் என்ன சார் ஆகும், 0 0 0ன்னு தான் கிடைக்கும். 0 0 0ன்னு தான் கிடைக்கும். ஏன் சார் அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்ட் ரோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 0வா இருக்கு. அப்போ என்ன சார் பண்ணுறது, லைட்டாக மேட்ரிக்ஸ் ஆல்டர் பண்ணுங்க. அப்போ தேர்ட் ரோவை முன்னாடி கொண்டு போயிருங்க. தேர்ட் ரோவை ரோ 1 கொண்டு வந்துட்டோம். தென் செகண்ட் ரோ 0 -1 2 அப்படி இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ரோவை தேர்டாக மாற்றிடுங்க, -2 1 0. இப்போ கோஃபேக்டர் கண்டுபிடிங்க. இப்போ அதாவது ஐகன் வெக்டார், தேர்ட் ஐகன் வெக்டார் ஆஸ் இட் இஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இந்த 0ன்ற எலிமெண்ட்டுக்கானது கரஸ்பாண்டிங் ரோ விட்டுருங்க, தென் காலம் விட்டுருங்க. -1 × 0ன்னா 0 தான், 1 × 2ன்னா 2. அப்போ 0 ஆப்போசிட் சிம்பிள் -2. தென் 0க்கு வாங்க, 0 × 0ன்னா 0 தான். தென் -2 × 2ன்னா -4 வரும், ஆனால் சிம்பிளை மாற்றணும். அப்போ 0 + 4 ஆயிரும். 0 + 4 ஆயிரும், சிம்பிளை மாற்றணும் இல்லையா? இந்த டேர்முக்கு 0 -2 இருக்கு, சிம்பிளை மாற்றும் போது +4 கன்வெர்ட் ஆயிரும். தென் இந்த எலிமெண்ட்டுக்கு வாங்க, 0க்கானது. அப்போ இங்கே பாருங்க, இந்த ரோவை டெலிட் பண்ணிடுவோம், காலம் டெலிட் பண்ணிடுவோம். அப்போ 0 -2 சிம்பிளை மாற்றும் போது சேம் சிம்பிள் ஆயிரும், 0 -2. ஏன்னா இங்கே இந்த எலிமெண்ட்டுக்கான தேர்ட் எலிமெண்ட்டுக்கானது இங்கே 0 ஆயிரும்.
ரெண்டு சேம் சிம்பிள், அப்போ +2 வரும். அப்போ ஆப்போசிட் சிம்பிளா போட்டிருப்போம் -2. ஓகேங்களா? இப்போ பாருங்க இந்த மைனஸ் உள்ள தள்ளி விட்டுருங்க. இப்போ -2 -4 -2 கிடைக்கும். அப்போ த்ரூ அவுட் என்ன சார் காமனா இருக்குன்னா -2 காமனா இருக்கு. அப்போ 1 2 1ன்னு எழுதிக்கலாம். இது தேர்ட் ஐகன் வெக்டார். ஃபைனலா ஆன்சர் எழுதிடலாம். ஐகன் வேல்யூஸ்ன்றது நமக்கு 3 ஐகன் வேல்யூஸ் 1 2 3. கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டார்ஸ் 1 0 0 1 1 0 1 2 1 ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு அடுத்து என்ன சார் ஃபைன் பண்ணணும்? பேசிஸ் ஃபைன் பண்ணணும். யாருக்கு சார்? பேசிஸ் ஃபார் பாலினாமியல் தான். இன்னும் நமக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா பாலினாமியல் ஃபார்மில் தான் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ நம்ம முன்னாடி எடுத்தது எல்லாமே ஃபர்ஸ்ட் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்மு, தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அப்படி தான் சார் சூஸ் பண்ணோம். கான்ஸ்டன்ட்டு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எப்படி சார் எழுதலாம்? இந்த பாலினாமியல் ஃபார்மில் மாற்றணும் அப்படின்னா இந்த டேர்ம் 1 இருக்கு இல்லையா சார்? 1 + 0x + 0x ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைமுக்கானது. யூஸ்வலாக எப்படி சார் எழுதுவோம்? a + bx + cx ஸ்கொயர். இப்படி தானே சார் நம்ம செகண்ட் ஆர்டர் பாலினாமியல் டிஃபைன் பண்ணுவோம். செகண்ட் ஆர்டர் பாலினாமியல் a + bx + cx ஸ்கொயர் ஃபார்மில் டிஃபைன் பண்ணுவோம். இது ஸ்டாண்டர்டு ஃபார்ம். அப்போ ஏன்ற டேர்முக்கு 1 இருக்கு, bக்கு 0, cக்கு 0. தென் செகண்ட் ஒன்னுக்கு 1 1 0. இப்போ 1 + 1 டைம் x + 0 டைம் x ஸ்கொயர். தென் லாஸ்ட் ஒன் மட்டும் பாருங்க, 1 + 2 டைம் x + 1 டைம் x ஸ்கொயர். இது பேசிஸ் ஃபார் பாலினாமியல். இது இன்னும் சிம்பிளா எழுதணும்னு ஃபீல் பண்ணா ஃபர்ஸ்ட் ஒன்ல 1 மட்டும் இருக்கு, செகண்ட் ஒன்ல 1 + x இருக்கு, 1 + x. தேர்ட் ஒன் பாருங்க சார், 1 + 2x + x ஸ்கொயர். இது என்ன ஃபார்மெட்ல இருக்குன்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்ல இருக்கு. அதாவது a ஸ்கொயர், இந்த 1ன்றது 1 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இந்த 1 ஸ்கொயர் + 2 × 1 × x + x ஸ்கொயர் ஃபார்மெட்ல இருக்கு. அப்போ a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர் ஃபார்மெட்ல இருக்கு. அப்போ இது எப்படி சார் எழுதலாம்? a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்ல எழுதிக்கலாம். ஸோ பேசிஸ் ஃபார் கரஸ்பாண்டிங் பாலினாமியல் இல்லை பேசிஸ் ஃபார் கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டார்ஸ். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.